அனைவருக்கும் வணக்கம். நம்ம ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற இந்த ஒரு யூடியூப் சேனலில் இப்போ ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது என்னென்னா கல்வி உதவித்தொகை மற்றும் அதனுடைய விவரங்கள். இது ஒரு நிகழ்ச்சி. தினமும் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக ஒரு 100 வகையான கல்வி உதவித்தொகைகள், அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 100 கல்வி உதவித்தொகைகளுடைய பெயர்கள், அது எந்த வகுப்பு படித்தா என்ன கல்வி நமக்கு உதவித்தொகை கிடைக்கும், அதை பற்றி விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னா, உதவித்தொகையும் கல்வியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். என்னன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 100 கல்வி உதவித்தொகை பேரோட எடுத்துக்கிறோம். அந்த 100 கல்வி உதவித்தொகையை ஒவ்வொரு நாளும் ஒரு கல்வி உதவித்தொகையை பற்றிய விவரங்களை நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கல்வியினுடைய உதவித்தொகை விவரங்கள் கொடுக்கும்போது, இது எதுக்கான இது யாருக்கானது, இது யார் யாரெல்லாம் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம், இதை விண்ணப்பிக்கும் போது அவங்க என்னென்ன ஆவணங்களை வைக்கணும், எந்த வகுப்பு படிச்சிருந்தா நம்ம இதுக்கு விண்ணப்பிக்கலாம், கேஜி முதல், அதாவது எல்கேஜி யூகேஜி முதல் கேஜி முதல் பிஜி வரை என்பது நம்முடைய குறிக்கோள்னு வச்சுக்கோங்களேன். கேஜி முதல் பிஜி வரை இருக்கக்கூடிய அத்தனை விதமான கல்வி உதவித்தொகையும் பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை என்னென்ன கல்வி உதவித்தொகை இருக்கிறது, அதற்கு எப்படி நாம் அப்ளை செய்ய வேண்டும், அப்படி செய்கிற பொழுது அது தலைமை ஆசிரியர் மூலயமாக அதற்கு நாம் விண்ணப்பிக்க வேண்டுமா, அல்லது வேறு ஏதேனும் ஆன்லைன் மூலயமாக விண்ணப்பிக்க வேண்டுமா, அப்படி விண்ணப்பிப்பதாக இருந்தால் அதற்கான அந்த மின்னஞ்சல் முகவரி என்ன, இப்படி பல்வேறு தகவல்கள். அதே போல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அது ஒரு பிரிவு. அந்த 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது, அந்த கல்வி உதவித்தொகையை அவர்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அது எப்படி நம்முடைய இணையதளத்தில் பதிவிட வேண்டும், இது போன்ற நிகழ்வுகள். அதே மாதிரி 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு என்னென்ன கல்வி உதவித்தொகைகள் இருக்கிறது, அதை எப்படி அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும், எப்படி அதை அவர்கள் சரியான நேரத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்கிறோம். அதே போல் யூஜி டிகிரி, இளங்கலை பட்டம் படிப்பவர்கள், அதன் பிறகு முதுகலை பட்டம், அதன் பிறகு ஆராய்ச்சி பட்டம், இப்படி கேஜி முதல் பிஜி வரை எல்லா விதமான நுழைவுத் தேர்வு, எல்லா விதமான கல்வி உதவித்தொகைகளை பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் தினம் ஒரு உதவித்தொகை திட்டத்தை பற்றி நம்முடைய ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற சேனலில் நான் பேச போகிறேன். அதே போல் இந்த கல்வி உதவித்தொகை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சகத்தின் மூலமாக என்னென்ன கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது, மாநில அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது, அது இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக என்னென்ன கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது, அதன் பிறகு எஸ்சி அருந்ததியர், எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எஸ்டி, இப்படி பட்டியலின மக்களுக்கான கல்வி உதவித்தொகை என்னென்ன இருக்கிறது, அது இல்லாமல் தனியார் அமைப்புகள் மூலமாக என்னென்ன உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக லயன்ஸ் கிளப், ரோட்டரி சங்கம், பிறகு ஃபேர் அண்ட் லவ்லி, அந்த முகத்துக்கு போடுகிற ஃபேர் அண்ட் லவ்லி அவர்கள் நிதியுதவி வழங்குகிறார்கள். நம்முடைய இன்ஃபோசிஸ் கம்ப்யூட்டர் கம்பெனி என்னென்ன வழங்குகிறது, டாடா கம்பெனி என்னென்ன நுழைவுத் தேர்வு, டாடா கம்பெனி என்னென்ன மாதிரியான கல்வி உதவித்தொகை வழங்குகிறது, டிவிஎஸ் கம்பெனி என்ன வழங்குகிறது, இப்படி பல்வேறு தனியார் அமைப்புகளும் சங்கங்களும் தனியார் நிறுவனங்களும் என்னென்ன உதவித்தொகைகளை மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள், அதற்கு மாணவர்கள் எப்படி தாங்கள் விண்ணப்பிப்பது என்பது பற்றி எல்லாம் சொல்ல இருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் அமைப்பு சாரா வாரியங்கள் இருக்கிறது, அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வாரியங்கள் இருக்கிறது. பனைமர வாரியம், மின்சார வாரியம், போக்குவரத்து வாரியம், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போக்குவரத்து வாரியம், அது மட்டும் இல்லாமல் பால்நல வாரியம், அப்புறம் கோப்டெக்ஸ் நிறுவனம், இந்த மாதிரி, அப்புறம் ஆசிரியர்களுடைய சங்கங்கள், அப்புறம் ஓய்வு பெற்ற ஊழியருடைய சங்கங்கள், முன்னாள் இராணுவத்தினுடைய சங்கங்கள், இப்படி இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டு மாணவர்களுக்கும் அந்த நம்முடைய அரசாங்கம், தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இதெல்லாம் எப்படி என்னென்ன கல்வி உதவித்தொகைகள் வழங்குறாங்க, அதுக்கு நம்ம எப்போ விண்ணப்பிப்பது, எந்த மாதங்களில் விண்ணப்பிப்பது, என்னென்ன, இது மாதிரி எல்லா விதமான தகவல்களையும் உங்களுக்கு தான் தினம் ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது அரசாங்கம் தான், ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள், குறிப்பாக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லுவாங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், அப்புறம் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடு, பெல்லு, இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள், கெயில், செயில் போன்ற பல்வேறு நிறுவனங்கள்
மாணவர்களுக்கு இஸ்ரோ அந்த மாதிரி மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள், எல்ஐசி அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் மாணவர்களுக்கு நிறைய உதவித்தொகைகளை வாரி வழங்குறாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி பெறணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த ஒரு உதவித்தொகையானது நம்முடைய எல்லா மக்களுக்கும், அதாவது கேஜி முதல் பிஜி வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய அற்புதமான தகவல்களை தினம் தினம் உங்களுடைய கையடக்க கணினியில் ஒரு உதவித்தொகை திட்டத்தை பற்றி பேசப்போகிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றோர்களின் மூலமாக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்தாலும் பரவாயில்லை, அல்லது தலைமை ஆசிரியர் மூலமாக, அவர் மூலமாக நீங்கள் விண்ணப்பிப்பதாக இருந்தாலும் பரவாயில்லை. எந்த வகையில் விண்ணப்பிக்க முடியுமோ அந்த வகையில் விண்ணப்பித்து உங்களுக்கான உதவித்தொகைகளை பெற்று நல்ல முறையில் படித்து நாட்டிற்கும், வீட்டிற்கும், ஊருக்கும் பெருமை சேர்த்து வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.